இந்த மரபு வழி சம்பந்தமான குறைபாடுகள் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாவும் அம்மாவும் யார் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க பார்க்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க சேர்ந்த ஒரு குழந்தையை உருவாக்கும் போது அந்த குழந்தைக்கு மரபுவழி கோளாறுகள் ஏற்படுறதுனால திரும்ப திரும்ப இந்த கர்ப்ப இழப்புகள் ஏற்படலாம். ரிப்பீட்டடாக குறை மாதத்திலேயே கர்ப்பம், அதுவும் 22 வாரம் 23 வாரத்திலேயே கர்ப்ப இழப்புகள் ஏற்படலாம். அதை தவிர்க்கிறதுக்கு இப்போ நமக்கு சிகிச்சை முறைகள் இருக்குது. நான் என்னோட பேஷண்ட் கிட்ட பேசும்போது கணவர்கள்லாம் சொல்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, நான் கர்ப்பமாக இருக்கேன், குழந்தை கேட்குது, அதனால எனக்கு வாங்கி தர வேண்டியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கிரேவிங்ஸ், அதாவது நமக்கு இருக்கிற தேவையை குழந்தை மேலே சுமத்தி எனக்கு இது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நிறைய ஒரு இது போயிட்டுருக்குது. தாய்மை என்பது வரமாகும். தாய்மை என்பது உணர்வு பூர்வமானது. கர்ப்பகாலம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் சிலருக்கு சிக்கலான கர்ப்பமாக அமைஞ்சிருது. இது குறித்த கேள்விகள் நமக்கு நிறையவே இருக்குது. அதுக்கான தீர்வளிக்கும் வகையில் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் மாதங்கி ராஜகோபால் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். கர்ப்பன்றது எல்லாருக்கும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது, ஆனால் அதுவே சிலருக்கு சிக்கலான கர்ப்ப காலமாக மாறிடுது. இது எதனால்? அதுக்கான காரணங்கள் என்ன? ஸோ கர்ப்பங்கிறது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம், ஒரு கனவுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கான பாசிட்டிவ் டெஸ்ட் வந்தாலே எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் இது ஒரு சாதாரணமான பயணமாக போகிறதில்ல. நிறைய பேருக்கு பெண்களுக்கு கர்ப்ப சமயத்தில் ஏற்படுற சிக்கல்கள்னால சில கர்ப்பங்கள் ரொம்பவே ஹை ரிஸ்க், ஆபத்தான விஷயங்களாக போயிட்டுருக்குது. அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம், ப்ரெக்னென்சியில் வர உயர் ரத்த அழுத்தம். அதனால தாய்க்கும் பாதிப்பு வரலாம், குழந்தைக்கும் பாதிப்பு வரலாம். ரெண்டாவது, நம்ம உலகத்திலேயே பெருமையான விஷயம் இல்லை, ஆனால் கூட உலகத்திலேயே இந்தியா இப்போ டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோயில் ஃபஸ்ட்டு லெவலில் நிற்கிது. இது கர்ப்பமாற தாய்களையும் பாதிக்குது. இந்த அம்மாவுக்கு இருக்கிற சர்க்கரை நோய் குழந்தையும் நிறையா பாதிக்கும். ஸோ இது ரெண்டாவதாக நாங்கள் பார்க்குறது. மூணாவது, தாய்க்கு வலிப்பு வர்ற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவும் ப்ரெக்னென்சியில் பாதிப்பு ஏற்படுத்தலாம். அது மாதிரி தொடர் கர்ப்ப இழப்பு, அதுலேயும் நிறைய பேர் இன்றைக்கி பாதிக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம். அதுக்கான காரணங்கள் என்ன? அதுக்கு என்ன மாதிரியான தீர்வு இருக்குது? இப்போது ஒரு பெண்ணுக்கு 2க்கு மேலே தொடர்ந்து கர்ப்ப இழப்பு ஏற்பட்டால் அதை நம்ம தொடர் கர்ப்ப இழப்புன்னு சொல்கிறோம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம உடம்பில் இருக்கிற சுரப்பிகள்னால வர்ற இம்பேலன்ஸ் இருக்கலாம். ரெண்டாவது, சிலருக்கு ரத்தத்தில் உறையிற தன்மையில் நிறைய பிரச்சனைகள் வரலாம். மூணாவது, நம்ம எல்லாருக்கும் புதுமையான விஷயம், சில வருடங்களாக தான் இதை பற்றி பேச்சு அடிபட்டுது. அது என்னென்னா மரபு வழி சம்பந்தமான குறைபாடுகள். இந்த மரபு வழி சம்பந்தமான குறைபாடுகள் என்ன பார்த்திங்கன்னா, அந்த அப்பாவும் அம்மாவும் யார் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க பார்க்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க சேர்ந்த ஒரு குழந்தையை உருவாக்கும் போது அந்த குழந்தைக்கு மரபுவழி கோளாறுகள் ஏற்படுறதுனால திரும்ப திரும்ப இந்த கர்ப்ப இழப்புகள் ஏற்படலாம். கர்ப்ப இழப்பை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன? இப்போ ஒரு தடவை தான் கர்ப்ப இழப்பு ஏற்படுது அப்படின்னா 5ல் ஒருத்தருக்கு ஏற்படும். அதுக்கு முக்கியமான காரணம் குழந்தையோட மரபு வழியில் எண்ணிக்கையிலையோ இல்லை வேறு ஏதாவது கோளாறு இருந்தால். ஆனால் ஒரு தடவை கர்ப்ப இழப்பு ஏற்பட்டால் அதை பற்றி நம்ம பெருசாக பண்ணுறதில்ல. ஏன்னா அடுத்த தடவை அவங்களுக்கே நார்மல் ப்ரெக்னென்சி வரத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் 2 தடவைக்கு மேலே ஏற்படும் போது அதற்கான காரணத்தை நம்ம கண்டறியணும். முக்கியமாக நான் இப்போ சொன்ன இந்த 3 காரணங்களுக்கு நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது. அதாவது இரத்த பரிசோதனை மூலம் அவங்களுக்கு சுரப்பிகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை அவங்களோட ரத்தம் உறையிற தன்மையில் ப்ராப்ளம் இருக்காங்கிறத சாதாரணமான ரத்த டெஸ்ட்டுகளையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மரபு வழி சம்பந்தமான குறைபாடுகள் பார்க்கும்போது நாங்கள் அவங்களோட பழைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நம்ம கேட்குறோம். எதனால், எந்த வாரத்தில் அவங்களுக்கு கர்ப்ப இழப்பு ஏற்பட்டது, அது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஒரு பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையுமே சேமாக ஒரு பேட்டர்ன் வரும்போது அதுக்கான காரணம் அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கர்ப்ப இழப்பு, சிக்கலான கர்ப்பம், இதெல்லாம் ஒரே இதுதானா? இதுக்கு அதுக்கும் வித்தியாசங்கள் என்ன? சாதாரணமாக நார்மலாக போகாத எல்லா கர்ப்பமுமே சிக்கலான கர்ப்பம் தான் சொல்லுவோம். அதில் அட்லீஸ்ட்டு பிபி, சுகர், இந்த மாதிரி ரத்த அழுத்தம், சர்க்கரை நோயெல்லாம் நம்மளால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இந்த மாதிரி தொடர் கர்ப்ப இறப்புகளுக்கு காரணமே சில சமயம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ டெஸ்ட் பண்ணாலும் 90% எந்த காரணமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம்னா, அந்த மாதிரி எந்த காரணமே இல்லாத கப்புள்ஸ்க்கு 90% சான்ஸ் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக
ஃப்யூச்சரில் கர்ப்பமாக முடியும். அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு ஒரு ஆறுதல், அவங்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிச்சி, பிரச்சனை இல்லைன்னாலும் அதை அவங்களுக்கு சொல்லி அவங்களோட அந்த பாதையில் உறுதுணையாக நிற்கிறது தான் இன்றைய தேவை இந்த பெண்களுக்கு. ஒரு பெண் கர்ப்பம் தரித்த உடனே அவங்க என்னெல்லாம் செய்யணும் அவங்களோட பாதுகாப்புக்கான விஷயம்? இது நான் காமனாக என்னோட பேஷண்ட் கிட்டக்க சொல்கிறது தான். ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மண் நல்லா இருக்கணும். அப்போ தான் எவ்வளவு நல்ல விதை போட்டாலும் அந்த செடியால் நல்லா வளர முடியும். ஸோ இங்கே மண்ணுங்கிறது ஒரு பெண்ணோட உடல் நலம். ஸோ ஒரு கர்ப்பம் நல்லதாக போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த தாயோட உடல் நலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நாங்கள் கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியே கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்கிறோம். அந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங்னு சொல்கிறோம். ஸோ கருத்தரிப்பதற்கு முன்னாடி அவங்களுக்கு ரத்த சோகை இருக்கா, தைராய்டு பிரச்சனைகள் இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது சுகர் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சமநிலைக்கு கொண்டு வந்துட்டு ஒரு தாய் கர்ப்பம் தரிக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல அவுட்கம் கிடைக்கும். சிக்கலான கர்ப்பத்தினால குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? கண்டிப்பாக. இப்போ சிக்கலான கர்ப்பங்களில் தாய்க்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கும் நிறைய பிரச்சனை வரலாம். இப்போ அம்மாவுக்கு ரத்த அழுத்தம் இருந்தால் அந்த நஞ்சு வழியாக போகிற ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால குழந்தை வந்து ரொம்ப சின்ன வெயிட் கம்மியாக இருக்கலாம், குறை மாதத்துலேயும் பிறக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த மானிட்டரிங்னால தான் இதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சாலும் அந்த கர்ப்பத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சரியான நேரத்தில் டெலிவரி பண்ணும்போது இந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் நல்ல அவுட்கம் கொடுக்க முடியும். அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிற அம்மாக்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம், அதாவது குழந்தை ரொம்ப பெருசாகும், குழந்தையை சுற்றி அதிகமாக தண்ணி இருக்கிறதுனால மறுபடியும் குறை மாதத்திலேயே டெலிவரி ஆகலாம். இந்த மாதிரி குறை மாதத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் எல்லா இடத்துலையும் சரியாக கவனிக்க முடியாது. அதுக்கு தேவையான பச்சிளம் குழந்தை நிபுணர்கள் இருக்கிற NICU ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் கண்டுபிடிச்சு அதை குழந்தைங்கள பராமரிக்க முடியும். நான் சொல்கிறது 34 வாரத்துக்கு மேலே போனால் பெருவாரியான ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம இதை செய்ய முடியும். ஆனால் ரொம்ப பிரச்சனையினால் 26 வாரத்துலேயோ 28 வாரத்துலேயோ ஒரு தாய்க்கு வந்து ப்ரீடர்மாக டெலிவரி ஆச்சுன்னா அந்த குழந்தைகளை இந்த மாதிரி NICU ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் நம்மளால் பராமரிக்க முடியும். இன்றைக்கி நிறைய சிகிச்சை முறைகள் வந்துட்டாலும், நவீனமாக நிறைய சிகிச்சை முறைகள் வந்துட்டாலுமே இன்றைக்கும் வந்து குழந்தையோடைய இறப்பு இருக்குது. ப்ரெக்னன்சி டைமில் குழந்தைங்க இறந்து போகிறது இருக்குது. அது எதனால? இப்போது நமக்கு பப்ளிக்கில் வந்து இந்த மருத்துவ முறைகள் பற்றியோ இல்லை அவங்களோட உடல்நலம் பற்றிய ஒரு அவேர்னஸ் வந்து இன்னும் அவ்வளோவா வரவே இல்லை. சுகர் இருக்கிறவங்க வந்து பிளான்டாக அவங்களோட சுகரை சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இன்னும் வரல. அந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி மானிட்டர் பண்ணாலும் குழந்தை எந்த காரணமுமே இல்லாமல் அதிக சர்க்கரைனால் சடனாக வயிற்றுக்குள்ளேயே உயிரிழக்க நேரிடலாம். இதில் எல்லாமே தவிர்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சரியான முறையில் மருத்துவம் எடுக்கும்போது பெருவாரியான விஷயங்களை நம்மளால் தவிர்க்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இடியோபத்திக்னு சொல்லுவோம், அதாவது காரணமே இல்லாமல் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து போகிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு 5% ஆஃப் த கர்ப்பம் இந்த மாதிரி போகுது. ஆனால் பெருவாரியாக ஒரு குழந்தை வளர்ச்சி சரியில்லாததுனாலையோ இல்லை வேறு பல காரணங்களாலே இறந்து போகிறத இப்போ நம்ம நவீன சிகிச்சை முறையில் கண்டிப்பாக தவிர்க்கலாம். தொடர் கர்ப்ப இழப்புனால ஏற்படுற பாதிப்பு வேறு எதுனா இருக்குங்களா? இப்போ நான் சொன்ன முக்கியமான 3 காரணங்கள், அதாவது சுரப்பியில் இருக்கிற பிரச்சனை, இல்லை வந்து ரத்தம் உறையிற தன்மையில் இருக்கிற பிரச்சனை, இல்லை மரபுவழி கோளாறுகள் தவிர ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையோட ஷேப் அதில் வந்து வர்ற மாற்றங்கள்னால கூட தொடர் கர்ப்ப இழப்பு ஏற்படலாம். இது வந்து அந்த பெண் பிறக்கும் போதே அந்த கர்ப்பப்பை வந்து வேறு விதமாக டெவலப் ஆகிருக்கு. இதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. MRI ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கர்ப்பத்தில் இருக்கிற ஆல்ட்ரேஷன்ஸ் வேரியேஷன் சொல்லுவோம், அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிப்பீட்டடாக குறை மாதத்துலேயே கர்ப்பம், அதுவும் 22 வாரம் 23 வாரத்திலேயே கர்ப்ப இழப்புகள் ஏற்படலாம். அதை தவிர்க்கிறதுக்கு இப்போ நமக்கு சிகிச்சை முறைகள் இருக்குது. ரெண்டாவது விஷயம், திரும்ப திரும்ப இப்படி ப்ரெக்னென்சி ஆகி அது வந்து அறுவை சிகிச்சையில் முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து அடுத்த தடவை நஞ்சு அந்த சிகிச்சை இருக்கிற ஸ்காரில் ஒட்டுறதுக்கான பிரச்சனைகளும் இப்போ நிறையா நம்ம பார்த்துட்ருக்கோம். அறுவை சிகிச்சை அதிகமாக செய்கிறதுனால நஞ்சு வந்து அந்த ஸ்கார்லேயே ஒட்டி போய் பிளாசண்டா அட்ஹரண்ட்டுன்னு சொல்லுவோம். இது அதிகமாக போகும்போது
அவங்களுக்கு வந்து டெலிவரி சமயத்தில் உதிரப்போக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் தேவைப்பட்டால் எம்ஆர்ஐ செய்து கண்டுபிடிச்சி அதற்கு சரியான இடத்துல சிகிச்சை இழக்கும்போது இந்த இரத்த போக்கையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதனால ஒரு தாய் உழி இருக்கிறதையும் நம்மளால் தவிர்க்க முடியும். இப்போ இரத்த வகைகளில் பார்த்தீங்கன்னா ரீசஸ் அப்படின்னு நம்ம ஒரு வகை சொல்கிறோம். அதில் தாய் கர்ப்பமாகும் தாய் ரீசஸ் நெகட்டிவ் RH நெகட்டிவாக இருந்து அவருடைய கணவர் RH பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிறக்க போகிற குழந்தை தாயை போல் நெகட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை தந்தையை போல் பாசிட்டிவாகவும் இருக்கலாம். இது முதல் தடவை கர்ப்பமாகும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் முதல் கர்ப்பத்தில் இந்த குழந்தையோட RH பாசிட்டிவாக இருந்தால் அந்த இரத்த அணுக்கள் அந்த தாய்க்குள்ளே உள்ளே போகும்போது அந்த தாயோட உடம்பு அதுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது. அந்த எதிர்ப்பு சக்திகள் அவள் உடம்புல ஒரு மெமரி மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதே பெண் 2வது தடவை கர்ப்பம் ஆகும்போது மறுபடியும் குழந்தை RH பாசிட்டிவாக இருந்தால் இந்த மெமரியிலேருந்து வந்த எதிர்ப்பு சக்திகள் அந்த குழந்தையோட உடலுக்குள்ளே போய் அதோட இரத்த அணுக்களை எல்லாத்தையுமே அழிச்சிரும். அப்போ குழந்தை இரத்த சோகை ஆயிரும். அந்த மாதிரி இரத்த சோகை ஆகிற குழந்தைங்களை சரியான நேரத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அந்த இரத்த சோகையினால் அதோட உடலை சுற்றி நீர் கோத்து வயிறுக்குள்ளேயே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் எந்த RH நெகட்டிவ் மதராக இருந்தாலும் இந்த மாதிரி எதிர்ப்பு சக்திகள் இருக்கா அப்படிங்கிறத கர்ப்ப ஆரம்பத்திலேயே நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ப்ளஸ் அதை தவிர்க்கிறதுக்கான ஊசிகளும் இப்போ வந்து கர்ப்பத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது கணவருக்கு ஒரு பிளட் குரூப்பும் மனைவிக்கு ஒரு பிளட் குரூப்பும் இருக்கிறதுனால சிலருக்கு வந்து கர்ப்ப இழப்பு ஏற்படுது. அதுக்கான இது என்ன? ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய கர்ப்பத்தில் தாய்க்கு பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப ரத்த அழுத்தம் அதிகமாகி கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது தாய்க்கு வலிப்பு ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குது. 2வது அவங்களோட மூளைக்குள்ளே இரத்த கசிவு ஏற்பட்டு செரிப்ரல் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது தாய் உயிரிழக்க கூட நேரலாம். இதனால தான் முன்னாடி இதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லாதப்போ ஒரு பெண்ணுக்கும் டெலிவரி அப்படிங்கிறது ஒரு மறுபிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்குமே இவ்வளோ வசதிகள் வந்தாலும் சில தாய்மார்கள் கர்ப்ப சமயத்திலையோ இல்லை டெலிவரி சமயத்திலையோ உயிரிழக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதை தவிர்க்கணுன்னா அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ அப் வந்து அவங்களோட இரத்த பரிசோதனைகள்லாம் செஞ்சு அவங்களோட ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி டெலிவரி சமயத்திலேயோ இல்லை கர்ப்பத்திலேயோ ஒரு தாய்மார் உயிரிழக்கிறத நம்ம குறைக்க முடியும். உலகம் பூரா, அதுவும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி, இந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி கர்ப்ப சமயத்தில் ஏற்படுற தாயின் உயிரிழப்பை குறைக்கணும்னு தான் நம்ம நிறையா விஷயங்கள் கவர்மெண்ட்டும் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்ஜரி மூலிமா குழந்தையை பெற்றுக்கிறதுனால அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு பின்னாடி ஏதாவது ஏற்படுமா? சர்ஜரி மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது ஒரு தவறான விஷயம் கிடையாது. நாங்களே அம்மாவோட உயிருக்கோ இல்லை குழந்தையோட உயிருக்கோ ஆபத்து இல்லை பிரச்சனைன்னு இருக்கும்போது அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை எடுக்கிறத பற்றி அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் எந்த காரணமே இல்லாமல் அறுவை சிகிச்சை பண்ணும்போது எல்லாரோட உடலும் ஒரே நிலையில் ஹீல் ஆகாது. ஒரு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் உள்ள தசைகள் ஒட்டி போகிறது வந்து அதிகமாயிட்டே போகுது. அப்போது 2வது தடவை அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு அந்த ஒட்டுதல்னால சர்ஜரியே அறுவை சிகிச்சையே கஷ்டமாகலாம். ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற மூத்திரப்பை பிளாடர் இல்லை அவங்களோட குடல் வந்து பாதிப்படைகிறதுக்கோ இல்லை டேமேஜ் ஆகிறதுக்கோ ரிஸ்க் அதிகம். இல்லை அதுவும் இல்லைன்னா இன்னும் 20 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு மாதவிடாய் தொந்தரவு அந்த மாதிரி வரும்போது கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்னு வேறு ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணும்போது இந்த பெண்களுக்கெல்லாம் ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகம். அதனால் சூழ்நிலை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா அறுவை சிகிச்சை அவாய்ட் பண்ணும். ஆனால் தவிர்க்க முடியாத நேரத்தில் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் அறுவை சிகிச்சைங்கிறது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நார்மல் டெலிவரிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுக்கான காரணங்கள் என்ன? ஸோ நார்மல் டெலிவரி டிசைட் பண்ணுறதுங்கிறது ஒரு 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து குழந்தையோட இடை எவ்வளவு இருக்குது அதை பொறுத்து தான் ஒரு பெண்ணுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதான்னு. நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜாக ஒரு குழந்தையோட வெயிட் பார்த்தோம்னா 2.5லேருந்து 3 கிலோ இருக்கும். இப்போ ஒரு 20 வருஷமாக நான் பண்ணுற ப்ராக்டிஸில் பார்க்கும்போது 3 கிலோவுக்கு அதிகமாக இருக்கிற குழந்தைகள் தான் 80% இருக்குது. ஆனால் நம்மளோட உடல் அமைப்பு அதுக்கான ஏற்ற மாற்றங்களை உருவாக்க முடியல. ஏன்னா நம்ம மரபு வழியாக நம்மளோட இடுப்பெலும்பில் எவ்வளவு டெலிவரி ஆகுமோ அதே விஷயத்தில் தான் இருக்கும். ஸோ உடல் பாப்பாவோட எடை கூடும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். 2வது பெண்களுக்கிடையே அந்த பொறுமை ப்ளஸ் அந்த லேபரை பற்றிய ஒரு பயம்னு சொல்லலாம், ஃபியர்னால் எல்லாருமே இப்போது லேபரே போகாமல் வலியே இல்லாமல்
என்கிட்டயே சிசேரியன் பண்ணுங்க அப்படின்னு மெட்டர்னல் ரெக்வஸ்ட்னு சொல்கிறோம். அம்மாவே வந்து எனக்கு பெயினே இல்லாமல் மயக்கம் கொடுத்து சிசேரியன் பண்ணுங்கன்னு கேட்குறது ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் ஜோசியர்கள் சொன்னாங்கன்னு நாள் அந்த தேதி நேரம் குறித்து இதுக்காக எனக்கு நார்மல் டெலிவரி இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கு. இதை பற்றிய அவேர்னஸ் வந்து இதெல்லாம் மாறினா தான் நம்மளால் நார்மல் டெலிவரியை கட்டுப்படுத்த இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், இதில் வந்து டாக்டர் மட்டும் முயற்சி இல்லை, அந்த பெண்ணும் அவங்க கூட இருக்கிற குடும்பமும் அதுக்கு ஒத்துழைச்சு பண்ணினா தான் நம்மளால் நார்மல் டெலிவரி அதிகரிக்க முடியும். பெண்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நிறையா பார்க்குறோம், இந்த ஜெனரேஷனோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அதிகமாக வந்து இந்த ஜங்க் ஃபுட் அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம சொல்லும்போது, நான் என்னோட பேஷண்ட் கிட்ட பேசும்போது கணவர்கள்லாம் சொல்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, நான் கர்ப்பமாக இருக்கேன், குழந்தை கேட்குது, அதனால எனக்கு வாங்கி தர வேண்டியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கிரேவிங்ஸ், அதாவது நமக்கு இருக்கிற தேவையை குழந்தை மேலே சுமத்தி எனக்கு இது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நிறைய ஒரு இது போயிட்டுருக்குது. ஸோ லேட் நைட்டாக வெளியில் போய் சாப்பிட்றது ப்ளஸ் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை வச்சு ப்ரெக்னென்சியில் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தவறான கருத்து என்னென்னா, எக்ஸசைஸ் ப்ரெக்னென்சியில் பண்ணால் குறை மாதமாக டெலிவரி ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான கருத்து. நிறையா உலகத்தில் ரிசர்ச் ஆய்வுகள் செஞ்சு அதில் வாரத்துக்கு 5 நாட்கள் அதுவும் 30 நிமிஷம் ஒரு நாளைக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த கர்ப்பம் ஆரோக்கியமாக போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல உணவு, நல்ல பழக்க வழக்கங்கள் ப்ளஸ் உடற்பயிற்சி இது பண்ணினாலே பொறுவாரியாக கர்ப்பம் வந்து நல்லபடியாக போகும். இப்போ நம்ம மரபு வழி குறைபாடுகளுக்கான டெஸ்ட் பற்றி சொல்லும்போது பெருசாக இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி, நாங்கள் நல்லா தானே இருக்கோம், என் குழந்தைக்கு எப்படி வரும் அப்படின்னு. இது வந்து சில நுணுக்கமான சிகிச்சை, நுணுக்கமான டெஸ்ட் மூலமாக தான் இந்த இருக்கிற சின்ன விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். அம்மாக்கோ அப்பாக்கோ அவங்களோட ஜீனில் ஒரு சின்ன வேரியேஷன் இருந்தால் அவங்க பார்க்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் அது அந்த குழந்தைக்கு மாற்றும்போது அது குழந்தைக்கு பெரிய பிரச்சனையாகலாம். அதனால இப்போ அட்வான்ஸ்மெண்ட்னால இந்த ஜெனட்டிக் பரிசோதனைக்கான காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ மக்களிடையே விழிப்புணர்வு வந்து இந்த டெஸ்ட்டை நிறைய யூஸ் பண்ணி இதனால் வர பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய பாசிபிலிட்டி. ஏன்னா நம்ம என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா 3ஆம் மாதம் முடிஞ்சப்பவே அந்த குழந்தைய சுற்றி நீரை எடுத்து இந்த இருக்கிற கர்ப்பத்தில் முன்னாடி இருந்த பிரச்சனை இல்லையா இருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இப்போ அறிவியல் வளர்ந்துருக்குது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணான்னா அவங்களுக்கு நல்ல அவுட்கம் கொடுக்க முடியும். உங்களோட பிஸியான ஷெட்யூலில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததுக்கு நன்றி.